நஜ்ரான் தமிழ் மன்றம் ஆரம்பித்து 2 ஆண்டுகள் முடிந்து 3ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறோம். இத்தருணத்தில் நமது மன்றத்தின் மையக்குழு, செயற்குழு மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு எந்த மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நஜ்ரான் தமிழ் மன்றம் 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு முக்கிய நோக்கமான தமிழர்களை ஒன்றிணைக்கும் ஒரே பணியில் அனைத்து உறவுகளையும் நஜ்ரானை சுற்றியுள்ள ஒவ்வொரு பகுதிகளில் இருந்திருக்கும் நம்ம தமிழ் உறவுகளை ஒன்றிணைத்து மிகப்பெரிய ஒரு பொங்கல் விழாவை கொண்டாடியது. அதனைத் தொடர்ந்து 2024-25ஆம் ஆண்டில் பல்வேறு நலத்திட்டங்களை நம் உறவுகளின் ஒத்துழைப்பாலும் நம் நிர்வாக குழுவின் அயராத உழைப்பாலும் நம்மால் செய்து முடிக்க முடிந்தது. இந்த தருணத்தில் நஜ்ரான் தமிழ் மன்றத்துக்கு உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நம் தமிழ் சகோதரர்கள், கேரளா சகோதரர்கள் மற்றும் தெலுங்கு சகோதரர்களுக்கு இந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பங்களிப்பானது நம் தமிழ் சமூகத்தை அரவணைத்து ஒரு சரியான பாதை கொண்டு செல்ல உதவும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் அனைத்து உறவுகளுக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நஜ்ரான் வாழ் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நஜ்ரான் தமிழ் மன்றம் சார்பாக வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ நம்ம நஜ்ரான் தமிழ் மன்றம் தொடங்கி 2 வருஷம் முடிய போகுது. இப்போ 3ஆம் வருஷத்துல நாம அடியெடுத்து வைக்க போறோம். நாம நிறைய நல்ல விஷயங்களை நம்ம தமிழ் சொந்தங்களுக்காக பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இப்ப யாருக்கு எந்த உதவினாலும் நாம முன்னின்று நம்மளால இயன்ற அளவுக்கு நம்ம சவுதி அரேபியாவோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நாம தொழிலாளர் தினம் யாருமே செய்யாத விஷயங்கள் நிறைய செஞ்சிருக்கோம். தொழிலாளர் தினம் கொண்டாடி இருக்கோம், செவிலியர் தினம் கொண்டாடி இருக்கோம். நம்ம பொங்கல் செலிப்ரேஷனை தவிர்த்து நம்ம இப்போ நிறைய நல்ல விஷயங்களும் முன்னெடுத்து போயிட்டு இருக்கோம். நம்மளோட NRTS ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது அயலிக வாழ் தமிழர்களுக்காக நம்ம கவர்மெண்ட்ல கொடுத்துருக்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த விஷயங்கள் நம்ம பண்றதுக்கு ஒரு முறையான கட்டமைப்பு இருக்கு. நஜ்ரான் தமிழ் மன்றத்துல செயற்குழு இருக்கு, நிர்வாக குழு இருக்கு. இவங்களோட உதவியாலையும் நம்மளோட நிறைய உறுப்பினர்களோட உதவியாலையும் இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது. 2 வருஷங்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ 3ஆவது வருஷத்துல அடியெடுத்து வைக்க போறோம். இந்த டைம்ல இது ஒரு நல்ல வாய்ப்பா கருதி நம்மளோட நிர்வாக குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், அடிப்படை உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். 3ஆம் ஆண்டு தொடக்க வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நஜ்ரான் தமிழ் மன்றம் தொடங்கி 3 வருஷம் ஆச்சு. கடந்த 3 வருடமாக நஜ்ரான் தமிழ் மன்றம் இங்கு உள்ள தமிழ் மக்களை ஒன்று சேர்த்து தமிழ் சார்ந்த கலாச்சார விழாக்களை சிறப்பாக கொண்டாடியிருக்கோம். குறிப்பாக பொங்கல் விழா, ரம்ஜான், தீபாவளி, கிறிஸ்துமஸ் பண்டிகைகளை எல்லா மக்களோடையும் சேர்ந்து இங்கே சிறப்பாக கொண்டாடுறதுக்கு நஜ்ரான் தமிழ் மன்றம் மிக சிறப்பாக செயல்படுச்சு. அதுபோல் உழைப்பாளர் தினம், செவிலியர் தினத்தையும் அங்கே கொண்டாடினோம் இங்கே உள்ள மக்களோட சேர்ந்து. சுதந்திர தினத்தையும் இங்கே உள்ள எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து சிறப்பாக கொண்டாடினோம். இது போக மெடிக்கல் கேம்ப், பிளட் டொனேஷன் கேம்பும் நடத்தியிருக்கோம். இங்கே உள்ள மக்கள், தமிழ் மக்கள் எல்லாரும் NRT கார்டு எடுக்கிறதுக்கும் உதவி பண்ணியிருக்கோம். அப்புறம் தமிழ் மக்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகையும் அளிச்சிருக்கோம். ஸோ இது போன்ற எண்ணற்ற நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக நடத்தியிருக்கேன் கடந்த 3 ஆண்டுகளில். ஸோ இனி வரும் காலங்கள்லேயும் இது போன்ற பல சேவைகளை இந்த நஜ்ரான் தமிழ் மன்றம் மூலம் செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ இந்த கடந்த 3 ஆண்டுகளில் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எல்லா மக்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். சவுதி அரேபியா நஜ்ரான் வாழ் தமிழர்களுக்கு வணக்கம். 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட நமது நஜ்ரான் தமிழ் மன்றம் தமிழ் உறவுகளுக்கு பல நன்மைகளை செய்து வருகிறது. அன்று முதல் இன்று வரை நஜ்ரான் தமிழ் மன்றத்தின் ஒரு அங்கமாக, செயற்குழு உறுப்பினராகவும் பொருளாளராகவும் இன்று முறை செயல்படுகிறது. மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. நஜ்ரான் தமிழ் மன்றம் 3ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறது. இத்தமிழ் மன்றம் மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். പ്രിയ പ്രവാസി സുഹൃത്തുക്കളെ, തമിഴ്നാടിന്റെ തനതായ കലയും കലാരൂപങ്ങളെയും നമ്മുടെ നജറാനിലെ പ്രവാസികൾക്ക് വേണ്ടി കഴിഞ്ഞ 2 വർഷമായി കാഴ്ചവെച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന നജറാൻ തമിഴ് മന്ത്രം ഇതിന്റെ 3ആം വർഷത്തിലേക്കുള്ള ജൈത്രയാത്ര തുടരുകയാണ്.
അവസരത്തിൽ നജറാൻ മലയാളി അസോസിയേഷൻ എല്ലാവിധ ആശംസകളും നേരുന്നു. Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். I'm Dr. P. Bhaskar Reddy, Senior Specialist working for Ministry of Health, Saudi Arabia, and I am also working as President for SATA, Nazran Region, Saudi Telugu Association. I would like to convey my best wishes to NTM, Nazran Tamil Mandiram, completing 2 years successfully and entering into 3rd year. This is a great association working very hard for benefit of people. I would like to wish them a great success for all the NTM members, and especially I would like to thank executive committee members of Nazran Tamil Mandiram of their hard work. It's a great association. I would like to wish them all the best, and I would like to hopefully this NTM will continue more activities in Nazran. Hi all, my warmest greetings on the 3rd anniversary of Nazran Tamil Mandiram, and congratulations to the team, leaders and members for their achievements done to the Nazran society, and wish you a happy and joyous Pongal celebration. Thank you. மூன்றாம் ஆண்டில் அடி எடுத்து வைத்திருக்கும் நஜ்ரான் தமிழ் மன்றத்திற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மன்றம் தொடங்கிய நாளில் இருந்த மெம்பர்ஸை விட இப்போ பல மடங்கு ரீச் பண்ணியிருக்கோம். இந்த மன்றத்தோடு இணைந்து சமூக சேவை செய்கிறதுல, அது நம்ம மக்களுக்காக செய்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி. இம்மன்றம் மேன்மேலும் வளர்ந்து வர எங்களது வாழ்த்துக்கள். வணக்கம் அண்ட் குட் ஈவினிங். இது நஜ்ரான் தமிழ் மன்றத்தை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான். சவுதியில் நஜ்ரான் பகுதியில் நஜ்ரான் தமிழ் மன்றம் அப்படிங்கிற ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இயங்கிட்டு இருக்கு. அது தொடங்கி இப்போ 2 வருஷம் முடிஞ்சு வெற்றிகரமாக 3வது ஆண்டுல அடியெடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகள். அதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஸோ உங்களால் முடிஞ்ச உதவியும் கூட NTMக்காக நீங்கள் செய்யணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நஜ்ரான் தமிழ் மன்றத்தில் நஜ்ரானில், சவுதி அரேபியாவில் நஜ்ரானில் நாங்கள் இருக்கிறோம். அங்கே தமிழர் எல்லாருமே இருக்கிறாங்க. 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நிறைய உதவிகள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதில் நான் உறுப்பினர் இருக்கிறேன். சில உறுப்பினர் இருக்கிறாங்க இல்லையா, நார்மல் உறுப்பினர் இருக்கிறவங்களுக்கு இந்த மஜரா தோட்டம்லாம் வேலை செய்கிறாங்க. அவங்க பசங்க வந்து ஊரில், நாட்டில், இந்தியாவில் ஊரில் இருப்பாங்க. அவங்க படிப்பாங்க, 10th 11th 12th இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நஜ்ரான் தமிழ் மன்றம் மூலியமாக நம்ம ஸ்காலர்ஷிப்பு பண உதவி நம்ம இங்கேருந்து கொடுத்துருக்கோம். நம்ம உறுப்பினருக்கு விட பசங்களுக்கு அதேமாரி நிறைய உதவிகள் செஞ்சிட்ருக்கோம். 30 வேலை பண்ணிகிட்ருக்கோம். மேலே மேலே சொல்லிகிட்டே போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் இப்போ நம்ம போகிறோம். எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம். நஜ்ரான் தமிழ் மன்றம் 2 வருடம் முடிந்து 3வது வருடத்தை அடியெடுத்து வைக்கிறோம். பல நலத்திட்டங்களை செய்து வருகிறோம். மென்மேலும் இது வளர்ச்சியடைய அனைத்து உறவுகளும் ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து என் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சவுதி அரேபியாவில் நஜ்ரான் பகுதியில் நம்முடைய தமிழ் மக்களுக்காக தமிழ் மன்றம் ஆரம்பித்து ஏறத்தாழ 2 ஆண்டுகள் சந்தோஷமான முறையில் நல்ல ஒரு மக்களுக்கு ஒரு சேவை செய்த ஒரு முறையில் நல்ல நிகழ்வுக்காக நம்முடைய பொறுப்பு, நம்முடைய மன்றம் செயல்பட்டு இருக்கிறது. இப்பொழுது 3 ஆண்டுகளாக பயணிக்க புதுமையாக நம்ம அடியெடுத்து வைக்கிறோம். ஜனவரி மாதத்தில் நம்முடைய தமிழர்கள் கொண்டாடக்கூடிய தமிழ் திருநாளை மிக பிரமாண்ட முறையில், மிக நெகிழ்வான முறையில், இன்னிசையுடன் மிகுந்த ஒரு விழாவாக நம்ம சிறப்பிக்க இருக்கிறோம். அனைத்து தமிழர்களும் ஒன்று கூடுங்கள், வென்றெடுப்போம். அன்பார்ந்த தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். அதாவது நஜ்ரான் தமிழ் மன்றத்தின் மூலியமாக பல நன்மைகளை செய்து கொண்டு வருகிறோம். எங்களால் முடிந்த உதவியை செய்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் இருந்து
இந்த 2 ஆண்டு முடிந்து 3வது ஆண்டு அடியெடுத்து வைக்க போகிறோம். அதனால் இந்த எல்லா ஆண்டை விட இந்த ஆண்டு நல்லா சிறப்பமாக செய்யுமாறு நம்ம தமிழ் மக்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் உங்களால் முடிந்த உதவிகள் செய்யுங்கள். அது தீமை செய்ய வேண்டாம், நல்லதை செய்யவும். எல்லாரும் சேர்ந்து நல்லதை செய்வோம். ஒன்றுபடுவோம், ஒற்றுமையாக இருப்போம். நம்ம தமிழ் உறவினர்களுக்கு அனைவருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு. நம்ம தமிழ் மன்றம் ரெஜரானில் 2 வருஷம் முடிந்து 3வது வருஷத்தை தாண்ட போகிறது, அடி வைக்க போகிறது. அதுக்காக நம்மளுடைய ஒத்துழைப்பு அனைத்தும் நம்ம அவங்களுக்கு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் நிர்வாக உறுப்பினராக இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நஜரான் தமிழ் மன்றம் மிக சிறப்பாகவும் துல்லியமாகவும் நமக்கு செயல்பட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மன்றம் நஜரானில் வரும்னு சொல்லி நாங்கள் எவ்வளோ எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. 2 வருஷம் முடிஞ்சிருக்கு. இது 3ஆம் ஆண்டு தொடங்கி இருக்குது. ஸோ இந்த விழா இன்னும் சிறப்பாக இருக்கணும். இப்படி ஒரு மன்றம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நாங்களாம் ஏங்கிய காலம் பல வருடங்களாக இருந்தோம். ஆனால் இப்போ கிடைச்சது மிக்க மகிழ்ச்சி. இதில் நான் 2 வருஷம் கழிஞ்சு 3ஆம் ஆண்டு நான் இந்த பயணத்தை தொடர்றேன். ஸோ மிக்க மகிழ்ச்சி எனக்கு. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லாம் இந்த மன்றத்தை நம்ம இன்னும் வலுப்படுத்தணும். ஸோ அதனால் உங்களுடைய ஒத்துழைப்புகள் அனைத்தும் நமக்கு இந்த மன்றத்துக்கு தேவை. நம்ம மனசில் எத்தனை குறைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுறது தான் இந்த தமிழ் மன்றம் இருக்குது. எத்தனையோ ஏழை எளிய நண்பர்கள் இருக்காங்க, மஜ்ராவில் வேலை செய்கிறாங்க, மற்றபடி ஏதோ நிறைய வேலை செய்கிறாங்க. ஆனால் இதில் எல்லாத்துலேயும் நமக்கு சின்ன சின்ன உதவிகளோடும் அவங்க எல்லாமே நம்ம மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. இங்கே இருக்கிறது எல்லாமே நமக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 10வது 12வது படித்த பிள்ளைங்களுக்குலாம் ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும், மற்ற யாராவது சின்ன இன்சிடென்ட் ஆகட்டும், விபத்து காப்பீடாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம இந்த மன்றம் மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மிகப்பெரிய ஒரு உதவி செஞ்சிட்ருக்காங்க. இந்த உதவிகள் இன்னும் நிறைய இடத்துல பரவணும், நிறைய பேருக்கு போய் சேரணும். இந்த மன்றத்தை நம்ம இன்னும் வலுவடைய செய்யணும். இதுக்கு எல்லாத்தையும் நம்மளுடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவை. அனைவருக்கும் மீண்டும் நன்றி, வணக்கம். யாதும் ஒரு யாரும் கேளு. நஜ்ரான் தமிழ் மன்ற சார்பாக நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி மன்றம் ஆரம்பித்து மக்களுக்கு தேவையான உதவிகளை முடிஞ்சது செஞ்சிட்ருக்குறோம். தேவையானது மக்களுக்கு உதவியாக செஞ்சிட்ருக்கோம். நம்ம அபுனாவிலேருந்து அங்கே இருக்கிற மக்களுக்கும் செஞ்சிட்ருக்கோம். இப்போது ஒரு ஆள் தவறிட்டார், அவருக்கு உதவி செஞ்சு நாட்டுக்கு அனுப்பியிருக்கிறோம். அது மாதிரி இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் நம்ம உதவி செஞ்சிட்ருக்குறோம். 2 ஆண்டு முடிஞ்சு இப்போ 3வது ஆண்டு அடியெடுத்து வைக்கிறோம். நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மன்றத்துக்கு உங்களால் முடிஞ்ச ஒத்துழைப்பு கொடுங்க. நாங்கள் அதில் இருந்து உறுப்பினர் இருந்து எல்லாருக்கும் நல்லது செஞ்சிட்ருக்கோம். அது மாதிரி நீங்களும் சேர்ந்து மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு உங்கள் பங்களிப்பும் இதில் இருக்கணுங்கிறது கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நஜ்ரான் தமிழ் மன்றம் இன்றைக்கி ஆரம்பித்து 2 வருஷம் முடிஞ்சு வெற்றிகரமாக 3வது வருஷத்தில் அடியெடுத்து வச்சுருக்காங்க. முதற்கண் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னை மஜ்மாவுடைய தலைவராக நியமித்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முடிந்த வரைக்கும் என்னுடைய பங்களிப்பு நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். அதே போல் அனைவரும், அனைத்து உறுப்பினர்களும் இதில் இருக்காங்க. எல்லாரும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. இந்த மன்றம் இன்னும் மென்மேலும் வளரணும். அதனால் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம். இந்த மன்றத்தை வழிநடத்தி கொண்டு போவோம். நன்றி, வணக்கம். நஜ்ரான் வாழ் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழ் மன்றம் துவங்கி 2 ஆண்டுகளை கடந்து 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. நம் தமிழ் மன்றத்தில் பல நல்ல உதவிகளை செய்து வருகிறோம். இம்மன்றத்தில் நானும் ஒரு அங்கத்தினராக இருப்பதில் பெருமைப்படுகிறேன். மேலும் மென்மேலும் உதவிகளை செய்ய வேண்டும் என்றும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நஜ்ரான் தமிழ் மன்றம் வாழ்த்துக்கள். 2 வருஷம் முடிஞ்சு 3வது ஆண்டு நடக்க போகிறது. ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். நஜ்ரான் தமிழ் மன்றம் ஆரம்பிச்சு இப்போ 2 வருஷங்களா ஆயிருக்கு. 3வது வருஷம் அடியெடுத்து வைக்கிறாங்க. நம்ம இன்னும் மேலும் மேலும் இந்த மன்றத்தை நல்ல ஒரு வழிகாட்டியா பார்த்து நல்லபடியாக கொண்டு போகணும். அதுக்கு உங்களோட தமிழர்கள்லாம் சேர்ந்து நம்ம சவுதி அரேபியாவில் வாழ்ற தமிழர்கள்லாம் சேர்ந்து உங்க சப்போர்ட், எல்லாரும் சப்போர்ட்டும் வேணும். அது நீங்க எல்லாரும் இருந்து ஒத்துழைக்கணும். நன்றி, வணக்கம். எல்லாம் நஜ்ரான் தமிழ் மன்றத்துக்கு எல்லாம் நன்றி கூறுகிறேன். நம்ம தமிழ் மன்றம் நஜ்ரான் தமிழ் மன்றம் கூட்டுறதுக்காக இப்போ 3 வருஷம் ஓடி போச்சு. இந்த 3 வருஷத்துக்காக அதுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். யாரும் பின் போகாதீங்க,
நம்ம நஜ்ரான் தமிழ் மன்றத்துக்கு ஒன்றா சேருங்க. உறவுகளுக்கு வணக்கம். நம்ம வந்து இது 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருடத்தில் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம். 3வது வருடத்தை நம்ம தொடங்குது நமக்கு. இதில் வந்து எவ்வளோ ஃபங்க்ஷன் நடத்தியிருக்கோம், எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கு. இதில் குறிப்பாக சொல்லணும்னா 30 விழாவை நம்ம சிறப்பாக நடத்தியிருக்கோம். அந்த 30 விழாவை எவ்வளோ பெரிய இங்கே இதுவரை நினச்சி பார்க்காம யாருமே செய்யாத ஒரு விஷயம் என்னன்னா, வயதில் மூத்தவங்களை கூப்பிட்டு அவங்கள கௌரவிச்சு வச்சுருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னா வயதில் மூத்தவங்களை கூப்பிட்டு கௌரவிச்சு வச்சுருக்கோம். அடுத்தது வந்து செவிலியருக்கான அவங்களுக்கான ஒரு மரியாதை செஞ்சுருக்கோம். அடுத்தது வந்து பிள்ளைகள் படித்ததுக்கு அவங்களுக்கான ஒரு நம்மளோட மன்றத்திலிருந்து இது பண்ணாமல் நம்ம மன்றத்தில் இருக்கிற ஆளுங்களுக்கு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி செஞ்சுருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மைல்கல். இத்தனை வருஷத்தில் இத்தனை வந்த நஜ்ரானுடைய வரலாறுல இது வந்து பெரிய மைல்கல். இது இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு காலம் கடந்தாலும் இதை விட சிறப்பாக வந்தாலும் இது வந்து ஒரு முன்னுதாரணமாக நம்மளுடைய ஒரு மன்றத்துக்கு ஒரு பெரிய சிறப்பான ஒரு நிகழ்வு. இது வந்து காலத்தால் அழியாது. இது நஜ்ரான் இருக்கிறவர்களும் நஜ்ரான தமிழ் மக்கள் இருக்கிறவர்களும் இது கண்டிப்பாக காலத்தால் அழியாத ஒரு விசேஷம். அதனால் வந்து இனியும் இருக்கிற மக்களுங்கெல்லாம் ஒன்று கூடி இனியும் வந்து நல்லது வேறுபாடு பார்க்காம ஒன்று கூடி இன்னும் வரக்கூடிய நாட்களும் நம்ம வந்து சிறப்பாக நடத்தணும். ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து இதை விட இன்னும் சிறப்பாக இன்னும் நான் செய்ய முடியும் நல்லது. இப்போ இந்த மன்றம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறையா பேருக்கு நிறையா செஞ்சுருக்கோம். அது தெரிஞ்சு இன்னும் நிறையா செஞ்சுருக்கோம், தெரியாமல் நல்லது நிறையா செஞ்சுருக்கோம். அது வந்து சொல்லணும்னா பட்டியல் நிறையா போடலாம். அது இப்போ இதில் எல்லாத்துலேயுமே வந்து இதில் வந்து முக்கியமாக இந்த 30 விழா பெரிய மைல்கல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எந்த வேறுபாடு இல்லாமல் தமிழ் மக்களுங்கெல்லாம் ஒன்றா கூடி நல்லபடியாக சிறப்பாக செஞ்சு இன்னும் இருக்கிற நாட்களிலும் இன்னும் இங்கே நம்ம இருக்கிறவர்களும் எல்லாம் சிறப்பாக இருக்கணும் என்று தாழ்மையோடு எல்லாரும் நான் கேட்டுக்கிறேன். இந்த 2வது வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த நஜ்ரான் தமிழ் மன்றத்தில் நானும் ஒரு அங்கத்தினராக இருக்கிறதுக்கு நான் பெருமையாக இருக்கேன், கர்வமாக இருக்கேன். ப்ளஸ்ஸு வாழ்த்துக்கள் சொல்கிறேன் எல்லாருக்குமே. வந்து உறுப்பினர்கள்லேருந்து கமிட்டி மெம்பர்ஸ்லேருந்து தலைவர் அதனுடைய நிறுவன தலைவர் எல்லாருக்குமே வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொல்லுங்கண்ணே. நஜ்ரான் தமிழ் மன்றத்தை பற்றியா பேசலாமே? நிறைய இருக்கே. அதாவது கிட்டத்தட்ட நான் வந்து 28-29 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம தமிழர்களை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியை யாருமே எடுத்து செய்யலை. இவங்க பண்ணாங்க. அந்த ஒருங்கிணைத்ததோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு இருக்கும்ல, இப்போ ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். அப்போ என்னுடைய கஷ்டத்தை நான் சொல்லும்போது அதை தீர்த்து வைக்க முடியுமா? சவுதி அரேபியாவுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு, சரியா? அப்படி பண்ணும்போது மருத்துவ ரீதியாக உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. மருத்துவ ரீதினா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் தானே என்ன. அங்கே நம்ம ஆளுகள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க மூலியமாக சின்ன சின்ன உதவிகள் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த மன்றத்தினுடைய குழந்தைகள், அந்த உறுப்பினர்களுடைய குழந்தைகள் வந்து அரசு பள்ளியில் படிக்கிறாங்கல்ல, நல்லா கேட்டுக்கோங்க. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த மாணவ மாணவியர்களுக்கு வந்து கல்வி ஊக்கத்தொகை கொடுத்துருக்காங்க. அந்த 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு அந்த வகுப்பில் வந்து தேர்ச்சி பெற்று முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு அவங்களுக்கு வந்து கல்வி ஊக்கத்தொகை கொடுத்துருக்காங்க. அதுபோக 30 விழா நடத்தி செவிலியர், தொழிலாளர்கள், அப்புறம் இந்த மன்றத்துடைய உறுப்பினர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து 30 விழா நடத்தி அவர்களை கௌரவிச்சிருக்காங்க. அது மேலும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இங்கே இயற்கை எய்தியோர் இறந்தவர்களுடைய உடலை ஊருக்கு அனுப்புவது தொடர்பாகவும் அவங்க குடும்பத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், ஒரு சின்ன உதவி பண்ணலாமே அப்படின்னு அந்த உதவியும் செய்திருக்காங்க. எவ்வளவு பாராட்டப்பட ஒரு விஷயம் இல்லையா அது? இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இப்படியே போயிட்டே இருக்குது. இதில் அடுத்து முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம தமிழக அரசு கொண்டு வந்த அயலக காப்பீட்டு திட்டம், அந்த திட்டத்தை எடுத்து ஏறக்குறைய நெருக்கி ஒரு 75% நெருக்கி முடிச்சுட்டாங்க. இன்னும் ஒரு 25% இருக்குது. கண்டிப்பாக அது வந்து இந்த ஆண்டு பொங்கல் 2026 வந்து பொங்கல் விழா கொண்டாட போகிறாங்க. அந்த பொங்கல் விழா முடிஞ்சு அடுத்தடுத்து இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அவங்களுக்கு வந்து 3ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இருக்க அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். நீங்கள் நஜ்ரான் தமிழ் மன்றத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வாழ்த்து. அந்த பயணம் சிறக்க உங்களுடைய ஒத்துழைப்பையும் கொடுங்க.
நீங்கள் உறுப்பினர் இல்லை அப்படின்னாலும் இந்த பொங்கல் முடிந்து ஜனவரி மாதம் வந்து உறுப்பினர் சேர்க்கை நடக்கும். அதில் கண்டிப்பாக உங்கள் பகுதியை சேர்ந்த தலைவர்கள் உங்களை வந்து தொடர்பு கொள்வாங்க. நீங்கள் உறுப்பினராக சேர்ந்துக்கங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்த்தும் கண்டிப்பாக நஜரான் தமிழ் மன்றத்துக்கு தேவை. உங்களுடைய ஒத்துழைப்பும் சரியா? கண்டிப்பாக உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த பயணம் மென்மேலும் தொடரட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாகவும் இருக்கும், அவங்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்கும். சரிங்களா? ஓகேவா? நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம், இந்த நஜரான் தமிழ் மன்றத்தில் நானும் இருக்கேன். அவங்களுக்கு என்னுடைய 3ஆம் ஆண்டு தொடக்கத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த பயணம் வெற்றிகரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இறைவனையும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சவுதி அரேபியாவில் நஜ்ரான் என்ற பகுதியில் தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்ட நஜ்ரான் தமிழ் மன்றம் ரொம்ப அழகான முறையில் சிறப்பான முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதில் நானும் ஒரு உறுப்பினராக இருக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. நஜ்ரான் தமிழ் மன்றம் மேலும் வளர்ச்சி அடைய, மேலும் வெற்றி அடைய நம்மளுடைய ஒத்துழைப்பும் நம்மளுடைய ஆதரவும் கொடுங்கள். நன்றி, வணக்கம். சவுதி அரேபியாவில் நஜ்ரான் பகுதியில் வாழும் தமிழர்களுக்காக நல்ல உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட இம்மன்றத்தில் ஒரு அங்கத்தினராக பயணிப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். இந்த மன்றம் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் முடிந்து 3ஆம் ஆண்டு துவக்கத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். எண்ணற்ற நல்ல பல திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். இந்த மன்றம் மென்மேலும் வளர அனைவரும் ஒத்துழைப்பு தாருங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நஜ்ரான் தமிழ் மன்ற நம்ம அண்ணனுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். 2 வருஷம் முடிஞ்சு நானும் இதில் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். நல்ல உதவி பண்ணுறாங்க, நல்ல உதவி செய்கிறாங்க. 2 வருஷம் முடிஞ்சு 3ஆவது வருஷம் தொடங்குகிறோம். எல்லோரும் உங்கள் ஆதரவுகளால் தொடங்குது. இது நாங்கள் மட்டும் செய்ய முடியாது, உங்கள் ஆதரவும் வேணும். எல்லாரும் கூடி சேர்ந்து நம்ம எல்லாம் நல்ல பல திட்டங்கள்லாம் பண்ணணும், செய்வோம், நம்புகிறோம். வணக்கம். நஜரான் தமிழ் மன்ற உறவுக்கு எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நஜரான் தமிழ் மன்றம் 2ஆம் ஆண்டு முடிந்து 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிது. மிக்க மகிழ்ச்சி. நஜரான் தமிழ் மன்றத்திலிருந்து எங்களுக்கு கிடைச்ச நன்மைகள் என்னவென்றால், அல்காபிலிருந்து விஜயகுமார் பேசுகிறேன். எங்களுக்கு கிடைச்ச நன்மைகளை நஜ்ரான் தமிழ் மன்றத்தில் மூர்த்தின்னு சொல்லிவிட்டு அவங்க பொண்ணு 12ஆம் வகுப்பு பரீட்சை எழுதி நல்ல மார்க் எடுத்தாங்க. அந்த மார்க்கின் அடிப்படையில் நஜ்ரான் தமிழ் மன்றத்திலிருந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. மிக்க நன்றி. அதேமாரி ராஜுன்னு ஒருத்தர் பாஸ்போர்ட் இல்லாமல் ரொம்ப காலமாக அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தார். அவருக்கும் மெசேஜ் வச்சுருந்தோம் நாங்கள் நஜ்ரான் தமிழ் மன்றத்திலேருந்து. உடனே ரிப்ளை பண்ணி அவங்களுக்கு உண்டான உரிய நடவடிக்கை எடுத்து பாஸ்போர்ட்லாம் எடுத்து உடனே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இன்னொரு 10 நாளில் அவர் நாட்டுக்கு போகிறார். அவர் அதேமாதிரி வயது மூப்பு அடிப்படையில் 55 வயசாகி வெள்ளசாமி தாத சேகர்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் மேடையில் ஏற்றி மாலை மரியாதை செஞ்சாங்க. அதில் மிக்க மகிழ்ச்சி. நஜ்ரான் தமிழ் மன்றத்தில் நாங்கள் சேர்ந்ததுலேருந்து எங்களுக்கு கிடைச்ச நன்மைகளை பொறுத்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. எந்த ஒரு குறையும் இல்லை, நல்ல மாதிரியாக இருக்குது. ஒரு மன்றத்தில் இப்போ இங்கே ஏதாவது ஒரு காபியில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு மெசேஜ் ஏதாவது நாங்கள் வச்சா கூட அடுத்தது அதாவது நஜ்ரான் தமிழ் மன்றத்தில் எல்லாருக்கும் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது ஒரு சின்னதாக ஒரு மெசேஜ் வச்சாலும் மன்றத்துலேருந்து உடனே ரிப்ளை வந்துடும். உங்களுக்கு என்ன பிரச்சனை, எந்த குறையாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எல்லாம் எதுக்கும் பயப்படாதீங்க, அதுக்கு உண்டான சொல்யூஷன் என்னவோ அதை நாங்கள் பார்த்து உங்களுக்கு செஞ்சு தரோன்னு சொல்லிவிட்டு மன்றத்தில் உள்ளவங்க எல்லோரும் உடனே ஒரு ரிப்ளை பண்ணி ஒரு இது பண்ணுறாங்க. இந்த மன்றத்தில் நாங்கள் சேர்ந்ததுலேருந்து எங்களுக்கு நஜ்ரான் தமிழ் மன்றத்தை சேர்ந்ததுலேருந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சரியா? மிக்க மகிழ்ச்சி. இதுபோல் இன்னும் பல 100 வருஷம் இதேமாரி இது பண்ணணும், நிறைய உறுப்பினர்கள் சேர்க்கணும். எல்லாருக்கும் இதே போல்
ஒரு சந்தோஷமான விஷயம் நம்மளுக்கு சேர்க்கணும். அதனால் இந்த மாதிரி இதில் நாங்கள் சேர்ந்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நஜரான் தமிழ் மன்றத்தில் உள்ள 2 ஆண்டு முடிந்து 3வது ஆண்டு அடுத்து தொடங்க இருக்கிறது. இந்த தவிர பொங்கல் டைமில் எல்லாரும் அனைவரும் சிறப்பாக நல்ல முறையில் நம்ம பொங்கலை அடித்து பிடிச்சி நல்ல ஒரு 4 பேர் எடுத்து சொல்கிற மாதிரி நல்ல இதாட்டு சேரணும். எல்லாருமே அந்த இதுக்கு பொங்கல் பங்கெடுக்கணும். பங்கெடுத்துட்டு நம்ம ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு இதுன்னா அந்த மாதிரி என்னன்னு எல்லாருக்குமே நல்ல ஒரு இதாக்கணும். இதுக்கு முன்னாடி கேரளா அந்த மாதிரி தான் நிறைய ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. இப்போ தான் புதுசாக தமிழ்நாட்டில் எல்லாம் நம்ம தமிழருக்குன்னு உள்ள ஒரு திருநாளை வச்சு நம்ம போட்டிருக்காங்க. அது 2 ஆண்டு முடிச்சு இது 3வது ஆண்டு நடந்துட்டு இருக்குது. அதுக்கு எல்லாரும் மட்டும் சேர்ந்து அனைவரும் கலந்து ஒன்றாக நல்ல போல கலந்து வாழ்ந்த